ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பாம்பே ஐஸ் ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக கட்டியான பால் 1 கப் எடுத்துருக்கேன். அதில் அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் பாலுக்கு அரை கப் சீனி அப்படிங்கிறது இனிப்பு மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணலை. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம அடுப்பையே ஆன் பண்ண போகிறோம். சீனி கரைஞ்சிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே கட்டியாக ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கிளறணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்ல கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை போல் ஃபுட் கலர். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒயிட்டாகவே பண்ணிக்கலாம். கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மீதி எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கலாம். இதை நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பண்ணையில் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இல்லாட்டி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பட்டர் சீட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பாம்பே ஐஸ் ஹல்வா அப்படிங்கிறது நமக்கு நம்ம நார்மல் ஹல்வா மாதிரி பீஸாக இருக்காது. இதை ஒரு பட்டர் சீட்டில் பரத்தி விட்டுட்டு ரொம்ப மெல்லிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு சப்பாத்தி குழவியை வச்சு நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கலாம். உடச்சி சேர்த்துட்டு திருப்பி பட்டர் ஷீட் வச்சு அழுத்தி விட்டுறலாம். இது அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்து வச்சா நல்லா செட் ஆகிடும். ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் தான் வழக்கமாக எடுத்து செட் பண்ண வைப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு லைட்டு கூல்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1 ஹவர் லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். இதை யூஸ்வலாக பட்டர் ஷீட்டோடையே தான் சர்வ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.